வணக்கம் பசங்களா. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1120 பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜெயண்ட் ரோபோட் வந்து இதில் எந்திரிச்சு நடந்தது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிச்சு, அடிச்சுது. ஸோ சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுச்சு. அதெல்லாம் நினைக்கிறப்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லறை சதற ஒரு மொமெண்ட்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆனாலுமே வந்து அதுக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்லஸ் வந்து இறந்துடுற அந்த சாப்டரில். அவரோட பேர் தான் இந்த சாப்டரோட டைட்டிலாகவே வச்சிருக்காங்க. எனக்கு அட்லஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் பார்த்தோன்னே டவுட் வந்துச்சு, ஏன்டா அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தா சாப்டரில் காட்டிடானுங்க எதுக்கு அதை வச்சானுங்கன்ற மாதிரி. அட்லஸ் எப்படி ஹோல்கே கைலாண்டில் பெட்ரோ வந்து ஸ்டார்ட்ஸ்க்காக உயிரை விட்டானோ தப்பிச்சு போகணுன்றதுக்காக, அதே மாதிரி அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரில் வந்து உயிரை விட்டுருக்கிறான். என்னதான் ஜெயண்ட் ரோபோட் வந்து சண்டை போட்டுச்சு, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வெகாப்பாங்க நிறைய விஷயம் வந்து சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து மாசாக இருந்தாலுமே இவன் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மாசம் அப்புறமா வந்து அந்த சோகமும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேறு இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இந்த சாப்டர் நடந்தது. பட் அது எல்லாத்த பற்றி நம்ம வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ வீடியோவில் போகிற மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியாக அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக புரியும். அதே மாதிரி வெறும் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மாங்கா சாப்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மறக்காம மதியம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் வந்து எப்படி ஆரம்பிக்குன்னா, ஸ்டார்டிங்கே ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமட்டோ தான் காட்டுறாங்க. போன சாப்டரில் யாமட்டோ வந்து சில குட்டி பசங்க கல் எடுத்து அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அவனுங்கெல்லாம் இந்த சாப்டரில் டெஞ்சரோ வந்து ஒரு நெட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுக்கிறாரு. யாமட்டோ அதை பார்த்துட்டு இல்லை பரவாயில்லன்ற மாதிரி அவன் சொல்லினுங்கிறா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். கதை வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எக்கர்டில் ஆரம்பிக்காமல் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி பங்காசாரில் வந்து நடக்கிறத காட்டுறாங்க. அப்போ வெகாப்பாங்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுனுங்கிறாரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவர் தான் பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் வெகாப்பங்க்கு, எங்களுக்கு வந்து எங்களோட ரிசர்ச்சில் ஹெல்ப் பண்ணு. நம்ம வாய்ட் செஞ்சுரியை பற்றி படித்தே ஆகணும். இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வெகாப்பங் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் முடியாது, நான் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்துனுக்கிறேன், அதனால் நான் வந்து என்ன கண்டுபிடிச்சனோ அதை வந்து என்னால் லீக் பண்ண முடியாதுன்ற மாதிரி வெகாப்பங் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து வெகாப்பங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கே தெரியல உன்னை எத்தனை வாட்டி கவர்மெண்ட் வந்து பிடிச்சி அப்புறம் வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நினைக்கிற, உன் கூட்டத்தையே ஒரேடியாக பிடிக்கிறது தான் அவங்க வந்து முயற்சி பண்ணினுக்கிறானுங்க. அதனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுற வேலையை வந்து வச்சிருக்காத. பாஸ்ட் வந்து பாஸ்ட்லேயே இருக்கட்டும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு பழைய கதையை படிக்கிறதுனால நமக்கு வந்து தெரிய போகிறது கிடையாதுன்ற மாதிரி நம்ம வெகாப்பங் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து க்ளோவர் சொல்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புல்லரிச்ச விஷயம்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் இதில் வந்து ஒரு பெரிய ரிவீல் வேறு பண்ணுறாரு. ஸோ வெகாப்பங் இப்படி சொன்னதை கேட்டு க்ளோவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒருத்தவரை தெரியும், அண்ட் அவரோட பேர்லேயே வந்து டி இருந்துச்சு, அவரை என் கண்ணு முன்னாடியே கொன்னானுங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், அவர் என்னோட அண்ணன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. வெகாப்பங் வந்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கடுத்து என்னோட உண்மையான பேர் வந்து கிளைமோ டி க்ளோவர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் இதை எப்படி சொல்ல மறந்துட்டேன். அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வரும், அதோட போய் படிச்சிருங்க. ஏன்னா இந்த பேரே வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, இவனுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் சண்டே மாதிரி வரும், மாங்கா ப்ளஸில் வரும். ஸோ அதை போய் பார்த்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷனில் அவரோட பேர் வந்து கிளைமோ டி க்ளோவர்ன்ற மாதிரி அவர் சொல்கிறதான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அண்ணன் செத்த நாள் அன்றைக்கி நான் வந்து ஒரு பொய் சொன்னேன், அது என்னதுன்னா அவன் அண்ணனை கொண்டதுக்கப்புறமா இவரையும் கொல்ல வந்திருப்பாங்க. இவர் வந்து இல்லை எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் இவர் வந்து உயிரோட விட்டுட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து க்ளோவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு இதுக்கு பதில் சொல்ல வெகாப்பங்க்கு, ஒருத்தவன் பேர் வந்து தப்பாக இருக்குதுன்றது காரணத்துக்காக அவனை வந்து கொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்தை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியுன்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஸோ வெகாப்பங்க் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ சொன்ன விஷயத்தை வந்து நான் மறந்துடுறேன், ஆனால் என்கிட்ட வந்து இதுக்கப்புறம் எந்த உதவியும் கேட்காத, இதுக்கப்புறமாவது பத்திரமா இருக்க முயற்சி பண்ணுன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அவர் வந்து நடந்து போகிறாரு. அப்போ க்ளோவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, வெகாப்பங்க்கு நீ வெயிட் பண்ணினே இரு, இந்த பஸ்ஸில் வந்து நான் சால்வ் பண்ணுறேன், வாய்ஸஸ் ஆஃப் த பாஸ்ட்டு உன்னை வந்து கூடிய சீக்கிரம் கூப்பிடுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி உன்னை அதை கூப்பிட்றப்ப உன்னால் அதை இக்னோரே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிட்டு அடுத்து 22 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இதில் யார் பேசுகிறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் ப்ளூவில் நடந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டீங்களா, ஒஹராவில் வந்து பஸ்டர் கால் நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சீசர் வந்து காட்டுறாங்க. சீசர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவர் செத்து நினச்சி சந்தோஷப்பட்டுன்னு, அவன் வந்து செத்துட்டானா ரொம்ப சந்தோஷம், வாய்ட் செஞ்சுரி பற்றி படித்தா இப்படி தான் நடக்கும், இதுக்கப்புறம் யாரும் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சிரிச்சுன்னு இருக்கிறான். வெகாப்பங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ராபினோட வாண்டட் போஸ்டர் வேறு இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வெகாப்பங் ஒஹரா போய் விசிட் பண்ணுவார்ல, அதை வந்து காட்டுறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா,
கன்ஃபார்மாக உனக்கு இங்கே தப்பிக்கிறது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் நீ தப்பிக்கல. உன்னோட சாவை விட உன்னோட ரிசர்ச் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிற. அடே பைத்தியக்காரன்ல, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் வேற யாராவது உங்களோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு வெகாபங்க் நினைச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுன்னு இருக்கிறாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ப்ரெசென்ட்டில் வெகாபங்க் வந்து அந்த டெலிகாஸ்ட்டில் வந்து பேசுனுங்கிறார், அதாவது டிரான்ஸ்மிஷனில் வந்து பேசுனுங்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வாய்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வந்து உங்களை கூப்பிடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஹிஸ்ட்ரியை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எழுதுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து தோத்தாங்களோ அவங்களோட வார்த்தைகள் வந்து கடலுக்குள்ளே மூழ்கி போயிடும். அண்ட் அப்படி என்ன தான் மூழ்கி போனாலுமே உண்மைன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக வெளிச்சத்துக்கு வரும். அது எப்போ வரும்னா, ஒடுக்கப்பட்டவங்க அது அவங்களோட முதுகில் சுமந்துன்னு இருக்கிற வரைக்கும் அது கன்ஃபார்மாக வெளியே வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வெகாபங்க் வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கோட மெசேஜ் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் அட்லஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ஜெயண்ட் ரோபோட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த பார்ட்டில் தான் வெகாபங்கோட மீதி மெசேஜ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா செதறி போய் தான் நடந்தது இந்த சாப்டர்லேயே. ஸோ நம்ம சேர்த்து வச்சு பார்த்தா தான் உங்களுக்கும் வந்து புரியும், சொல்கிற எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டான அட்லஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ சீன் வந்து எங்கே போகுதுன்னா ஜோரோ கிட்ட போகுது. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமாக கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். அதுக்கு லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்மளால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம மட்டும் இப்படி கிளம்பலன்னா அந்த காயின் தாத்தா நம்மளை அட்டாக் பண்ணி இருப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு லிலித் வந்து, அவன் அட்டாக் பண்ணாலும் நம்ம கதை வந்து காலி, நம்ம ஷிப்பு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் தான் பறக்க முடியும். சப்போஸ் அந்த காயின் தாத்தா வந்து நம்ம பறந்து போகிறப்ப நம்மளோட ட்ரெஜெக்டரியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு அப்படின்னா நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர மாட்டோம். இது பார்த்தா அதுக்கு விண்டு வந்து நாட்டில் ப்ளோ ஆகின்னு இருக்குது. என்னோட கால்குலேஷன் படி பார்க்குறப்ப சப்போஸ் நம்ம வந்து ஓஷனை மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேமேஜ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்லினுக்கிறா. அப்படி அவள் பேசுனுங்கிறப்ப திடீர்னு அவள் பின்னாடி வந்து நம்ம அட்லஸ் வந்துட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறா. அடித்ததில் லிலித்துக்கு வந்து ஒரு மயக்கம் ஆயிட்டான்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்போ எல்லாருமே வந்து அட்லஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கடுத்து நம்ம அட்லஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவளை நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் எங்கேருந்து கிளம்பி போங்க, நீங்கள் எங்கேருந்து பத்திரமா போகிறதுக்கு நான் வந்து பொறுப்புன்ற மாதிரி சொல்லிட்டு அட்லஸ் வந்து சிரிக்கிறா. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ யோர்க்கை காட்டுறாங்க. யோர்க்கு வந்து லிலித்தோட ஆக்சஸ் கட் ஆகிடுச்சு, இன்னும் அட்லஸ் மட்டும் தான் இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. ஆக்சுவலாக யோர்க் வந்து எப்படி நினச்சிங்கன்னா, லிலித் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிங்கன்னா, ஆனால் லிலித் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலை. நம்ம அட்லஸ் தான் இவன் வந்து அவங்க 2 பேரையும் கண்காணிக்கிறான்றதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யோர்க்குக்கு தெரியாது. ஸோ இதுக்கடுத்து நாமி வந்து லிலித்தை உள்ள கூட்டும் போது ஜோரோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். அந்த டைமில் நம்ம காயின் தாத்தா வந்து அட்டாக் பண்ணுறது வர ஷிப்பை. அப்போ அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகிறா. ஸோ அவன் வந்து அங்கே பறந்து போகிறப்ப நம்ம ஜிம்பே வந்து என்ன பண்ணுறான்னா, வாங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்மை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுற ஜிம்பேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜிம்பே வந்து இப்போ மட்டும் நம்ம ஹெசிடேட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி கன்ஃபார்மாக நம்ம ரிக்ரெட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதுக்கு அடுத்து நம்ம ப்ரூக் வந்து என்ன பண்ணுறான்னா, கூப்டோ பஸ்ட்டை வந்து பஸ் பண்ணுறான். நம்ம சன்னி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து அங்கேருந்து போகுது. ஸோ சன்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் இருந்துச்சுல, அங்கேருந்து எகிரி கடலை நோக்கி கீழே குதிக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துனுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அட்லஸ் பறந்து போனோம்ல, அந்த சீனை பற்றி பேசுவோம். அதில் பறந்து போகிறோம் நம்ம காயின் தாத்தாவை நோக்கி, அந்த போயிட்டு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறா. அப்போ காயின் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கையை வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடுறாரு. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, இவர் அவங்க பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக இவரை வந்து போய் முட்டினே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சைடு வந்து தள்ளுறா அவ. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போயிடுறாங்கல்ல, அதை கீழே லேண்ட் ஆகிற மாதிரி போயிடுறாங்கல்ல. அப்போ நம்ம காயின் தாத்தா வந்து என்ன பண்ணுறோன்னா, அவளை வந்து வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கு அப்புறமா அட்லஸ் வந்து சிரிச்சுன்னு வெடிச்சு செதறிடுறாங்க. இது பார்க்கறதே கஷ்டமாக இருந்துச்சு. அது இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ அப்போ வந்து சத்தம் வெடிச்சு தான் செதறணும் ஆகணும். இங்கே அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு தான் செதறி இருக்கிறா. நான் வந்து இந்த அனிமோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், அட்லஸை ஃபஸ்ட்டு காட்டுறப்ப சொல்லியிருப்பேன். இவளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி இந்த க்யூட்டாக வந்து அழகாக இருந்திருப்பா. ஸோ இவ வந்து செத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவன் அந்த ஜெயண்ட் ஷிப்லேயும் கிளம்பி போனப்பே எனக்கு டவுட் வந்துச்சு, என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் நினச்ச முறையே அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயிடுச்சு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டா. சரி, இதுக்கப்புறம் இதை பற்றி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸோட கதை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம பெரிய குழந்தையான ஜெயண்ட் ரோபோட் பற்றி பார்ப்போம். ஸோ ஜெயண்ட் ரோபோட் தண்ணிலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம வார்க்கறி வாயிலே குத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு சுற்றி இருந்த மெரின்ஸ்லாம் என்ன தான் நடக்குதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு பாம்பு வந்துச்சு, அதுக்கடுத்து ஒரு பன்னி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பறவை வந்துச்சு, இப்போ ஒரு ரோபோட் வந்துருக்குது, எங்கேருந்தா இதெல்லாம் வருதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஷாக்லேயும் குழப்பத்துலேயும் வந்து பேசினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து நம்ம லூஃபி கிட்டே ஒரு மாதிரி ஜெயண்ட்ஸ் கிட்ட, அதுக்கடுத்து ஃப்ராங்கி சாஞ்சி கிட்டலாம் போகுது. அவங்க கண்ணு மின்னுதுங்க ஜெயண்ட் ரோபோட் பார்த்துட்டு, இம்மா பேர் ரோபோட் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து பேசுது லூஃபி கிட்ட. அது என்ன சொல்லுதுன்னா, ஜாய் பாய் உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லுது. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு யார்கிட்ட இது பேசுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அப்போ அந்த ரோபோட் வந்து டேய் ஒயிட் தான் நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து பண்ணுது. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுதா. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் முன்னாடி வந்த மாதிரி இப்போ திரும்பி வந்திருக்கிறேன்,
உன்னோட எனிமி தான் என்னோட எனிமியும், உனக்காக என்னால் திருப்பி சண்டை போட முடியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஜாய் பாய். நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் எல்லா டேஞ்சர்லேருந்துன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் கிட்டே ரொம்ப வார்கரிட்டு சண்டைக்கு போகுது. அப்போ லூஃபி வந்து அதை பேசுறதை கேட்டு உன்னால் பேச முடியுமா சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம வார்கரியும் ஜூபிட்டர் அதை நோக்கி வராங்களா, வர்றப்பயே வெகாபங்கோட மெசேஜ் வந்து இன்னும் முடியல போகுது, நம்ம இதை அழிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசினே வந்துனுங்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு போனதை பார்த்து ஜெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. கத்திட்டு ஸ்ட்ரா ஹேட் அது உன்னோட ஃப்ரெண்டான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ லூஃபி வந்து இல்லை அது ஃப்ரெண்டுலாம் இல்லை, அது ஏதோ ஜாய் பாய்ன்ற ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி பேசினு இருக்குது, யார் அவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறான். அப்போ இவங்க வந்து அது பேசுச்சா, எங்களுக்கு வந்து எதுவுமே கேட்கலையன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு லூஃபி வந்து அப்படியா கேட்கலையான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து சொல்கிறான். இதுக்கு அடுத்து சீனாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இது சீனாக இருக்க வேண்டிய சீனு, ஆனால் காமெடி ஆகிட்டானுங்க. ஜூபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ரோபோட் அட்டாக் பண்ண வராரு. அப்போ ஜெயண்ட் ரோபோட் அது கையை நீட்டுது ஏதோ லான்ச் பண்ணுற மாதிரி. அப்போ நம்ம சாஞ்சி ஃப்ராங்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணு மின்னுது அவங்களுக்கு. அதை வந்து எதோ ஃபயர் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக ஆர்வத்தோட பார்த்துனுறானுங்க. அப்போ அது கிட்டக்கு வர்றப்ப, அது ஜூபிட்டர் வந்து கிட்டக்கு வர்றப்ப இது வந்து ஃபயர் பண்ண முயற்சி பண்ணுது, ஆனால் எதுவுமே ஃபயர் ஆகலை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 900 வருஷமா இது இருக்குதுல்ல, அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா துரு பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம 8 கால் பூச்சி ஓடி வருது, நம்ம சேட்டன் வந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு ஜூபிட்டர் அதை வந்து இங்கேயே நசுக்கு, நம்ம வந்து டிரான்ஸ்மிஷனை ஒரேடியாக முடிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜூபிட்டர் மேலே ஓடுறாரு. ஓடிட்டு எகிரி குதிக்கிறாரு. எங்கே குதிக்கிறாருன்னா ஜெயண்ட் ஷிப்பை நோக்கி குதிக்கிறாரு. அதில் போயிட்டு லேண்ட் ஆயிடுறாரு. லேண்ட் ஆகிட்டு நான் வந்து உங்களை இங்கே தப்பிச்சு போக விட மாட்டேன் குமா பாணின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வந்து சொல்கிறான். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து பாணி குமா மேலே தான் ஒரு பைத்தியமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி அவனை வந்து பார்த்துனுக்கிறான்ல, அப்படியே பார்த்துனுக்கிறப்ப அவனுக்கு மேலே வந்து சன்னி மேலேருந்து கீழே லேண்ட் ஆகுது. ஸோ சாஞ்சி தான் வந்து ஃபஸ்ட்டு அதை பார்ப்பான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னி வந்து கீழே கடலுக்கு லேண்ட் ஆகிற மாதிரி வரும். அதுக்கடுத்து நம்ம காந்தி தாத்தா வந்து அட்லஸை வெட்டுவார், அவள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதருவா. ஸோ இதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறது. இப்போ சீன் வந்து யோர்க் கிட்ட போகுது. யோர்க் வந்து அட்லஸ் வந்து செத்துட்டா, அப்பாடா ஒரு வயது வந்து நடந்துச்சு, நான் தான் உயிரோடு இருக்கிற கடைசி வெகாபங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். எனக்கு இது வரைக்கும் கூட வந்து க்யூட்டாக இருக்கிறாதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த டைலாக் அப்புறமா அட்லஸும் செத்துட்டாளா கடுப்பாயிடுச்சு, இவளை வந்து யாரோ போடுங்கடான்ற மாதிரி வந்து எனக்கு காண்டா இருக்குது. ஏன்னா இவன் வந்து செலஸ்டியல் டிராகன் ஆகணும், அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா துரோகமே பண்ணா மற்றவங்களுக்கு. இவளை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கொன்னா தான் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா காந்தி தாத்தாவும் 8 கால் பூச்சியும் இல்லை இன்னும் முடியல, ஸ்டெல்லாவை நம்ம ரொம்ப பேச விட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜூபிட்டரும் அதுக்கடுத்து வார்கரியும் ஆமாம் இதோட இதை முடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஜெயண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓ ரொம்ப நாளாக இப்படியே இருந்ததுனால நான் துருபிடிச்சு போயிட்டேன் போல இருக்குது, இந்த டைமை பற்றி தான் நீ வந்து என்கிட்ட சொன்னியா ஜாய்பான்ற மாதிரி கேட்குது. அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கடுத்தது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் கேட்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீன் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம ஜெயண்ட் ரோபோட் எதை வந்து யூஸ் பண்ண போகுது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இது காட்டின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஜெயண்ட் ரோபோட் இது வரைக்கும் நம்ம டுபாகர் மாதிரி தான் நினச்சிருந்தோம், ஆனால் அது டுபாகர் இல்லைன்ற மாதிரி அட்லீஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெகாபங்கோட மெசேஜ் பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட இந்த ப்ராட்காஸ்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்து எனக்கு வந்து புரியுது 900 வருஷத்துக்கு முன்னாடி நான் சண்டையை வெறும் ஒரே ஒரு சைடோட உண்மையை மட்டும் கேட்டுட்டு நம்புறது வந்து முட்டாள்தனம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஆனால் நம்மளால அந்த கதையை நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தெரிஞ்சிக்க முடியும். எனக்கு டைம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்தான்ற மாதிரி வரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பரவாயில்ல என்னோட டைம் வந்து முடிஞ்சாலுமே சில பேரை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இதுக்கடுத்து வெகாபங் சொல்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப குழப்பமாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் இது புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சுங்க. அதில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டி ராஜன்ற பைரட்டு யாருமே எதிர்பார்க்காத வந்து அச்சீவ் பண்ணான். அதாவது இந்த உலகத்தை வந்து சுற்றி வந்தான். எனக்கு வந்து எந்த சந்தேகமும் கிடையாது, அவனுங்க ஒட்டுமொத்த கதையை வந்து கேட்டுக்கிறானுங்க. அண்ட் அது வந்து யார்கிட்டேருந்து கேட்டுக்கிறாங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, அதோட பியூரஸ்ட் சோர்ஸ்லேருந்து கேட்டுக்கிறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அதை எனக்கு தெரிஞ்சு இது வந்து லாஃப்டில் தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் கரெக்டாக தெரியல. ஸோ அதுக்கடுத்து வெகாபங் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு நீங்களும் என்ன மாதிரியே சேமான கன்க்ளூஷன் தான் வந்திருப்பீங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்களும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். இது எதுக்கு அந்த சொன்னார்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன கன்க்ளூஷன் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி அந்த கன்க்ளூஷன் வந்து உண்மையை தேடி போவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுவாக இருக்கலாம். பட் இவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு புரியல. இது டிரான்ஸ்லேஷன் பிரச்சனையா இல்லைனா வந்து இவர் சொன்னதே இந்த மாதிரி தான் சொன்னார்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுக்கு அடுத்து நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசானது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு இம்பல் டவுனில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து செல்லுலாம் பார்த்து அப்படி தான் இருக்குது. மேபி அதுவாக இருக்கலாம், இல்லைனா வந்து மேரி ஜோஸில் நடக்கிறதா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இம்பல் டவுன் தான் நினைக்கிறேன். ஏன்னா மாசில் வந்து கீழே டோஃப்லாமியோ கூட உட்காந்துக்கின்னு அந்த இது கேட்டுருந்தான் பார்த்தீங்களா. ஸோ அப்போ சுற்றி இருக்கிற செல் மட்டும் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணு, அவன் வந்து இப்போ என்ன சொன்னான், அவன் வந்து கோல்டி நான் சொன்னான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், கோல்டி தானடா, இதனடா பெரிய விஷயம், இதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே,
க்ளோவரோட பேர் தான் வந்து நமக்கு தெரியாது, க்ளோவர் தான் டிஎஸ் சேர்ந்தவன் சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அதை பற்றி அவன் ஷாக் ஆயிருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கோல்ட் ராஜர்ன்ற பேர் தான் தெரியுமே தவிர அவனோட உண்மையான பேர் வந்து கோல்ட் டி ராஜர்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டுருப்பானுங்க. ஸோ வெகாபங் வந்து கோல்ட் டி ராஜர்னு சொல்லிட்டு சொன்னோடனே மற்ற பைரட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த சாப்டரில் உலகத்தில் எல்லா மக்களுமே ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கோல்ட் டி ராஜரா என்ன சொல்கிறீங்கன்றது பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஷாக் ஆவாங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணி அடுத்த வாரமே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓடா வந்து எந்த பிரேக்கும் எடுக்கல. இந்த சாப்டர் பற்றி சொல்லணும்னா பார்த்தே சீனாக இருந்துச்சுங்க. முன்னாடி சொன்னதாங்க அந்த ஜெயின்ட் ரோபோட்லேருந்து வெகாபங்கோட மெசேஜ்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாசாக இருந்துச்சு. ஆனால் அட்லஸ் இறந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாசம் அப்புறமா சோகமோ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பானோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உனக்கு இந்த சாப்டர் படிக்கிற எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.